வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அமரச் செய்து முதலில் தண்ணீர் கொடுத்து உபசரிப்பது வழக்கம். வந்திருக்கும் நபர் தண்ணீர் குடித்த பிறகுதான் அவர்கள் பேச வந்த விஷயத்தை பற்றி பேசத் துவங்குவார்கள். இந்த பழக்கம் பலவிதமாக கருதப்படுகின்றது. சிலர் வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பார்கள். அதனால் களைப்பு நீங்கி தாகம் தீர வேண்டும் என்பதற்காக தண்ணீர் கொடுப்பது ஒரு வகை வழக்கம். மேலும் வருகின்றவர்களுக்கு தண்ணீராவது கொடுத்து உபசரித்து வரவேற்க வேண்டும் என்பது இன்னொரு வழக்கம். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆழமான ஒரு காரணம் இருக்கின்றது. நம் இல்லத்திற்கு வந்தவர் எந்த மனநிலையில் வந்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரியாது. அவர் எதிர்மறை எண்ணங்களோடு வந்திருக்கலாம், அல்லது கோபத்தோடு துயரத்தோடு கூட வந்திருக்கலாம், அல்லது வெறுப்புடன் வந்திருக்கலாம். நாம் முதலில் அவருக்கு தண்ணீர் கொடுத்தால் அவர் தண்ணீர் பருகிய பின் அவர் மனநிலையை அந்த தண்ணீர் மாற்றி அவரை சாந்தப்படுத்தும். தண்ணீருக்கு மனித மனதை சாந்தப்படுத்தும் சக்தியும் அமைதிப்படுத்தும் ஆற்றலும் உண்டு. ஏனென்றால் தண்ணீர் மிகவும் லேசான தன்மையுள்ளது. அது பாத்திரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை தகவமைத்துக் கொள்ளும். நன்கு ஆராய்ந்து பார்த்தால் யாராவது மிகுந்த கோபத்துடன் இருந்தாலும் அல்லது அழுது கொண்டு இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் ஒரு குவளை தண்ணீர் கொடுத்து குடிக்கச் சொல்லுங்கள். அவர் மெல்ல மெல்ல மனம் மாறி கொஞ்சம் அமைதியடைந்து சாந்தமாவதை பார்க்கலாம். இந்த அளவிற்கு ஆற்றல் உள்ள தண்ணீர் ஒருவருக்கு கொடுக்கப்படும் பொழுது அவரது மனநிலையை மாற்றி சூழலை அமைதியாக்கும். அதனால்தான் வருகின்ற விருந்தினருக்கு அருந்த தண்ணீர் கொடுப்பது ஒரு மரபு மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக அறிவியல் வழக்கம். இதுவரை இதுபோல் செய்யாதவர்கள் நினைவில் கொண்டு இல்லத்திற்கு வருகின்றவர்களுக்கு முதலில் தண்ணீர் கொடுத்து உபசரியுங்கள். தண்ணீர் கொடுக்கும் பொழுது இந்த தண்ணீர் போல அவர்கள் தெளிவாகவும் சாந்தமாகவும் ஆக வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்தையும் தண்ணீரில் கலந்து நம் இல்லத்திற்கு வந்த நபர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி கொடுக்கவும். நன்றி, வணக்கம்.